Hello dear students, friends, welcome. இந்த வீடியோல 10th 11th 12th இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய இந்த மூணு கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸுமே இந்த குவார்டர்லி எக்ஸாம் தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் 20ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாம்ல நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிச்சா நம்ம எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும், கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா வருமா, நம்ம வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாவே வந்து குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம மினிமமா ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை ரிவைஸ் பண்ணா போதும். 30 டிஸ்ட்ரிக்ட் 38 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டினுமே நம்ம ரெஃபர் பண்ண முடியுமானா கண்டிப்பா அது யாராலையுமே முடியாது. ஸோ நீங்க 5 மாவட்ட வினாக்களை வந்து தயவுசெய்து ஒவ்வொரு பாடத்துக்குமே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டினை மட்டும் நல்லபடியா ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்க படிக்காத வினாக்கள் வரும், அதை நல்லா படிங்க. புக்கில் வந்து எவ்வளவு 1 மார்க் கேட்டிருக்காங்க அதை வந்து நோட் அவுட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி ப்ராப்ளம் வரும்போது எந்தெந்த சாப்டர்ல கேட்டிருக்காங்க, கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு 5 செட் ஆஃப் கொஸ்டின் நல்லா செக் அவுட் நீங்க பண்ணி படிச்சீங்கன்னாவே 80 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மா எடுத்துடலாம். ஒவ்வொரு பாடத்துக்குமே சொல்றேன் நான், இதுல எந்த விதமான டவுட்டுமே வேணாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ரிவிஷன் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு கொஸ்டின் எல்லாமே மோஸ்ட்லி வந்து புக் பேக் தான் வரும், ரொம்ப எளிமையா வரும். நீங்க பப்ளிக் எக்ஸாம் கேட்குற மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. மோஸ்ட்லி புக் பேக் தான் வரும், ஒரு சில வினாக்கள் மட்டுமே தான் புக்கில் வரும். சார் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், 10th 11th 12th அனைத்து பாடங்களுக்குமே எக்ஸப்ட் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மொழி பாடங்களை தவிர்த்து கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பிசிக்ஸா இருக்கலாம், 10th பொறுத்தளவுக்கு மேக்ஸ் சயின்ஸ் சோசியலா இருக்கலாம், 11th and 12th பொறுத்தளவுக்கு தமிழ் இங்கிலீஷ் அந்த 2 பாடங்களை விட்டுட்டு ரிமைனிங் பாடங்கள் நம்ம முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா புக் பேக் படித்தால் மட்டுமே போதாது. ஸோ தயவு செய்து நீங்க புக்கின் கண்டென்ட்டையும் படிக்கணும். குறிப்பா 1 மார்க்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 15 1 மார்க்ஸ் வந்து கேட்கறாங்கன்னா ஒரு 3 அல்லது 4 வினாக்கள் வந்து கட்டாயம் புக்கின்னு தான் கேட்பாங்க. அதே மாதிரி கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை தயவு செய்து பாருங்க. நீங்க பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், இன்கேஸ் மேக்ஸா கூட இருக்கலாம், எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் தான் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க 5 வினாக்களை படிங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி 10th 11th 12th அனைத்து பாடத்திற்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் யூனிட் வைஸா கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி செக் அவுட் பண்ணுங்க. நீட்டா தப்பு இல்லாம அழகா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்கு. யூனிட் வைஸா படிங்க, புக் பேக் படிங்க, புக்கின் படிங்க. 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி ஷெட்யூல்டு போட்டு நீங்க படிக்கும் போது முழுமையா ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.